கேட்டிங்கன்னா இது எங்களை பொறுத்து அரசாங்க சொத்துன்னு நாங்கள் சொல்ல வரோம். அரசாங்க சொத்தை இன்னொருத்தன் திருடுறான்னு அதிகாரிகிட்ட சொல்கிறோம். அதிகாரி என்ன சொல்கிறாங்க, அவன் திருடிட்டான், எங்கிட்ட வந்துட்டான், திருடுனது தான், நீ வெளியே போன்னு சொல்கிறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் வாங்க, வீட்டை பூட்டிட்டு நாங்கள் உள்ளே உக்காந்துக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கப்பா? எப்பயுமே ஒரு வாரண்ட்னு சொன்னால் அந்த வீடு திறந்திருந்தாலும் வாரண்ட் போடணும். ஒரு எவிக்ஷன்னா அந்த வீட்டுக்குள்ளே யாரும் இல்லைன்னா தான் நீ போடணும். லாக் அப்படின்னு சொல்லுவான். என்ன சொல்லுவான்? டோர் லாக் அப்படின்னா அது அங்கே உபயோகப்படாது. அப்போ டோர் லாக் நான் பண்ணிட்டேன்னா பெட்டிஷன் என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. 3 வாட்டி டோர் லாக், 4வது டோர் லாக் ரோட்டில் கதவுல ஒட்டிட்டு தான் போக முடியுமா தர, நீ இடிக்க முடியாது. அதனால எல்லாரும் கதவை பூட்டிட்டு வீட்டில் உட்காந்துக்குவாங்க, அவங்களோட சேர்த்து இடிச்சுட்டு போங்க இப்படின்னு நிற்பாங்க ஆழ்வாதாரம். ஏன்னு கேட்டீங்கன்னா, கேட்ட கேள்விக்கு இதுக்கு மேலே சட்ட போராட்டங்கள் நம்ம போகிறதுக்காகத்தான் அரசாங்க அதிகாரிங்க மேலே வழக்கு போடுறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. அந்த வழக்கு போடுறதுக்காக நம்ம ஒரு மனு கொடுத்தோன்னா, மனு சட்டப்படி ஒரு வழக்குக்கு நம்ம போனோம்னா ஒரு மனு கொடுத்து 30 நாள் கழித்து அதுக்கு நமக்கு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலைன்னா தான் நம்ம உயர் நீதிமன்றத்தை அணுக முடியும். அதனால் அவங்களுக்கு கொடுத்த 30 நாளுக்கு இன்னும் 5 நாள் எங்களுக்கு டைம் இருக்குது. அந்த 5 நாளுக்குள்ளே இவங்க எல்லாரும் வெளியே தூக்கி போடணும்னு இவங்க முயற்சி எடுக்கிறாங்க. அவங்க நினைக்கிறது நினைக்கட்டும், எல்லாத்துக்கும் மேலே கடவுள்னு ஒருத்தர் இருக்கான். அதுக்கப்புறம் மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு அப்படின்ற மாதிரி இந்த நாட்டில் மக்களுக்காக தான் உயர் நீதிமன்றம், மக்களுக்காக தான் உச்ச நீதிமன்றம். மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்புன்னு சொல்லும்போது இந்த மகேசன் யாருன்னு கேட்டால் உச்ச நீதிமன்றத்தில் இருக்க நீதிபதி, மாவட்ட கிளையில் இருக்க நீதிபதிகள் தான். அவங்க 40 வருஷமாக இங்கே குடியிருக்கிறாங்க. இதை இடிக்க நம்ம ஆர்டர் போடுறோமே, அதுக்கு ஒரு அட்வொகேட் கமிஷன் போடுவோன்னு சொல்லி போடுறதுக்கு இவங்களுக்கு இல்லை. உயர் நீதிமன்றங்கள்லாம் தானாக சில வழக்குகளை எடுத்து ஏன் நடத்துது? ஒரு வழக்கை நீங்கள் உயர் நீதிமன்றம் எடுத்து வழக்கு அது நடத்துதுன்னா அந்த உயர் நீதிமன்றத்துக்கு நீதிபதிக்கும் உச்ச நீதிபதிக்கும் உயர் நீதிபதிக்கும் நாங்கள் மனு அமைச்சிருக்கோம், எங்களுடைய கருணை மனு அமைச்சிருக்கோம். உச்ச நீதிபதி கொடுத்துருக்கோம், மாநில நீதிபதி கொடுத்துருக்கோம், கவர்னருக்கு கொடுத்துருக்கோம், ராஜ்நாத் சிங் உள்துறை அமைச்சருக்கு கொடுத்துருக்கோம், குடியரசுத் தலைவருக்கு கொடுத்துருக்கோம். இதுக்கு மேலே நாங்கள் யார்கிட்ட கொடுக்கணும்?